அடுத்ததாக இந்த நிகழ்வின் முத்தாய்ப்பாக தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் திருவலஞ்சுழியை சேர்ந்த குரு ரஹ்மான் சுவாமி அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். It gives us great pleasure and honor to invite Guru Rahman Swamigal to deliver his final speech of this auspicious day, 100-year celebration of Wisdom Day. திருச்சிராப்பள்ளி சபையின் சார்பாக குருபிரான் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்கும். குருக்களுக்கெல்லாம் குருவான உலக மகாகுரு ஞான வள்ளல் பரஞ்சோதி மகான் ஞானத்தையே புரட்சியாக கொண்டு வந்து அந்த புரட்சியான ஞானத்தை எல்லாருக்கும் புரட்சிகரமாக கொடுத்து புரட்சி செய்து கொண்டிருக்கின்ற மகானுக்கு இன்றைக்கு ஞான உதய நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நூற்றாண்டு விழா நாம் தான் கொண்டாடுகிறோம் என்று இல்லை. அடுத்த நூற்றாண்டு விழாக்களை எல்லாம் பார்த்தீர்களானால் உலக நாடுகளெல்லாம் உலக அரசியல் மேடைகளெல்லாம் கூடி கொண்டாடக்கூடிய நன்னாள் வரத்தான் போகிறது. அந்த நாளை நாம் மானசீகமாக எதிர்பார்ப்போம், நடக்கும். ஞான உதயமாகி ஞான கண் உண்டாகி ஞான அனுபோக செல்வம் பெருகி என் அம்பலத்தில் மகிழ்ந்து இருப்பவன் நானே நானே நாமே என்று சொல்லியிருக்கிறார்கள். நானே என்று சொல்லி விட்டுவிடக்கூடாதா? நாமே என்று சொன்னதனால தான் நாம் எல்லாரும் எவ்வளவோ வேலைகள், எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ நமக்கு உலகாயுதமான சுமைகள் இருந்தாலுமே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அந்த எண்ண ஏக்கத்தோடு இந்த விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பானது. இருகண்ணேர் விழித்து ஒரு கண்ணினுள் நிலைத்து முக்கண்ணின் கருத்தும் கருவும் முடிமேல் தெரிக்க தரித்ததன் பயன் எந்நிலை நான் அடைந்தேன். அந்த தன்னிலையை அடைந்து அதற்காக 40 ஆண்டுகள் இந்த ஞானம் கண்டுபிடிக்க அவர் பட்ட கஷ்டம், அந்த 40 ஆண்டுகளிலே சித்தி பெற்று ஞானத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தன்னந்தனியாக எல்லா நாடுகளுக்கும் சென்று இந்த ஞானத்தை பரப்ப பட்ட கஷ்டம் இருக்கிறதே, இதை கண்டுபிடித்ததை விட கோடான கோடி கஷ்டங்கள் 40 ஆண்டுகள் 80வது ஆண்டு வரையிலே 1980வது ஆண்டு 39 துவக்கினார்கள். 81வது ஆண்டு வரையிலே 40 ஆண்டுகள் 41 ஆண்டுகள் காசு பார்க்காமல், பணம் பார்க்காமல், யாருடைய துணையும் நாடாமல் தன்னுடைய வீரம், விவேகம், ஞானம் இவை மட்டும் தான் பத்திரமாக வைத்து கொண்டு உலகெல்லாம் வலம் வந்த மகான். அந்த மகான் தன்னுடைய துணிவையே நமக்கு தலையிலே போட்டார். எப்படி போட்டார் என்று பாருங்கள். பட்டேன், படாத பாடெல்லாம் பட்டேன், பலன் உலகாதி உலகங்களெல்லாம் பார்த்தேன், எல்லா உலகங்களும் என் உலகங்கள்தான், படியாத மொழி ஒன்றுமில்லை, படித்து பாடும் மொழியெல்லாம் என் மொழிதான், உடலார் சென்றேன், நுண்ணுடலார் சென்றேன், அங்கும் எங்கும் சென்றேன், எங்கும் நிறைந்தவன் நான் ஒருவனே. அந்த நான் என்ற பதத்தை அறிவிப்பதற்காக அவர் பட்டிருக்கிற கஷ்டம் அவ்வளவு. நாம் ஏதேதோ பேசுகிறோம், பாயிண்டை விட்டு விடுகிறோம். எதற்காக நாம் இந்த உபதேசத்தை பெற்றோம், எதற்காக பரஞ்சோதி மகான் பாடுபட்டார் என்பதை மறந்து பலவிதமான எண்ண சூழல்களிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் கொடுத்தாரே, ஒரே ஆற்றலை பல வகையாக பிரித்து கொடுத்தார். ஆற்றல் ஒன்றுதான், எடுத்துக்கொண்டவர்கள் பல வகையாக எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு தக்கவாறு பேச்சு அப்படி இல்லை. தன்னை விட்டு விலகாத பேச முற்பட வேண்டும். முக்கியமாக ஒன்று, இந்த உலக சமாதான ஆலயம் என்ன சாதித்திருக்கிறது என்று கேட்டால்,
சராசரி மனிதனை கடவுளாக மாற்றி இருக்கிறது ஐயா. சாதாரணமாக இருக்கிறானே, மறந்து இருக்கிறானே, உலகாயதமான இன்பத் துன்பங்களை மூழ்கி இருக்கின்றானே, அப்பா நீ ஈசனாக இருக்கின்றாய், ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, பிரிதொன்று இல்லை, அது நீயாக இருக்கிறாய் என்பதை உணர்த்தி காட்டுவதற்குத்தான் இந்த விழாக்கள் எல்லாம் கொண்டாடப்படுகிறது. அதை நாம் கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தன்னைப் போலவே எல்லாரும் பிரகாசிக்க வேண்டும் என்று நினைத்தார் ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான். ஆனால் அவர் காலத்தில் அது சித்தி பெற்றதா என்றால் வருவார்கள் என்று சொன்னார். நான் கேட்டேன், ஒரு சமயத்தில் துணித்தலாக கேள்வி கேட்பேன். அப்போது கேட்டேன், என்னை எல்லோரும் பெரிய மனிதனாக கடவுளாக போற்றி புகழ வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக நடந்து கொள், எல்லாரும் உன்னை போற்றுவார்கள், புகழ்வார்கள், கடவுளாகவே மதிப்பார்கள் என்று சொன்னார். அப்போ நல்ல பிள்ளையாக நடந்து கொள் என்று சொன்னது அப்போது சாதாரணமானதான் எனக்கு தோணிற்று. நானும் சரி என்று பேசாமல் இருந்து விட்டேன். பிற்பாடு யோசிக்கும் போது எல்லோருக்கும் ஒரு மனிதன் நல்ல பிள்ளையாக நடக்க முடியுமா? கொஞ்சம் யோசனை கேட்க கொடுக்குறேன். நடக்க முடியுமா? முடியாது என்று ஒரு வார்த்தை சொல்லலாம், முடியும் என்று ஒரு வார்த்தை சொல்லலாம். எப்படி இருந்தால் முடியும், எப்படி இருந்தால் முடியாது. மனிதனுக்கு நினைவு ஒன்று உண்டு, மறதி என்பது ஒன்று உண்டு. மறதி எப்போதும் உள்ளதுதான். மறதிக்கு நினைவு வந்துவிட்டால் எல்லாம் வந்து விடுகிறது. இந்த நினைவு செஞ்ச வேலை தான் இவ்வளவு ஜகடாவும். இந்த நினைவை நாம் தான் நினைக்கிறோம், இன்னும் சற்று நேரத்தில் என்ன நினைக்க போகிறோம் என்று நமக்கே தெரியறதில்லை. அது ஒரு பெரும் அறியாமை இல்லையா? அப்போ என்ன சொல்லுகிறார்? நினைவினிடத்தில் நினைவு நினைத்து, நினைவு நிறுத்தி, நினைவு சுழற்றி, நினைவு நினைத்து, நினைவாய் நினைவில் நிறைவோடு நின்ற நினைவும் நானாக இருக்கிறேன். அப்போ இந்த நினைவுக்கும் இந்த மறதிக்கும் இருக்கிற சச்சரவுகளை நாம் நினைவாகவே நினைத்து 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 மாற்றுவதற்குத்தான் பண்ணுற பயிற்சி இருக்குது பாருங்கள், அதுதான் தவம். சரி, நினைவை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி நினைப்பது? ஒருவருக்கு உபதேசம் கொடுக்கிறோம், தொட்டு காட்டுகிறோம். இங்கே குருமார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நன்றாக சிந்தித்து பாருங்கள். உணர்வு இருக்கிறதா என்றவர்களை கேட்டால், கொஞ்சம் இருங்க சாமி இதை வர்றேன் என்று கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இருக்கு என்று சொல்லுகிறார். அப்போது இருக்கு என்று சொன்னது எது, கொஞ்சம் இருங்க பார்க்குறேன்னு சொன்னது எது என்றால், அந்த உணர்வை, அந்த நினைவை கன்வெர்ட் செய்து மாற்றி அமைத்து உணர்ச்சியாக அந்த சீட்டில் நம்ம கொடுக்குற போது அவர் உணர்கிற தன்மை எதில் உணர்கிறார் என்றால், அந்த நினைவு என்ற உணர்வை நினைவால் நினைத்து உணர்வு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதுதான் முதல் நிலை. அப்போது நினைவினிடத்தில் நினைவை நினைத்து என்பது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நினைவை நிறுத்தி, அதுக்கு அடுத்தது நினைவாய் நினைவில் நினைவில் நினைத்து, அதுக்கு அடுத்தது போகிற போது நினைவோடு இருந்த நினைவும் நானே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று பாருங்கள். ஆகவே இந்த மறதிக்கும் நினைவுக்கும் இருக்கிற சச்சரவை நாம் மறதியை முற்றிலுமாக எடுத்துவிட்டு ஞாபகமாகவே நாம் மாறக்கூடிய நிலை ஒருத்தருக்கு வந்தால், எங்கும் நிறைந்தவன் தானே ஈசன் தானே. அப்போ எங்கும் நிறைவாக அவன் இருக்கிறான் என்று சொன்னால், அவன் 10-50 வருஷத்துக்கு முன்னதாக ஒரு செய்தி நடந்தால் கூட அவன் ஞாபகமாக சொல்லிவிடுவான், ஐயா அவனிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லுவான். ஆனால் அவன் சுத்த மறதிக்காரன். இப்போ நேற்று சொன்னது இன்றைக்கி இப்போ மறந்துடுவான், இப்போ சொன்னது இங்கே நேரத்தில் மறந்துடுவான், அவனுக்கு மதிப்பே இருக்காது. அப்போ இந்த நினைவு என்பது யார்? அப்போ நினைவு நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த நினைவை எப்படி உருப்படி பண்ணி நமக்குள்ளே நிலைக்க வைப்பது என்று பார்க்கிற போது, அதுதான் ஒரு காலிலோ கையிலோ ஒரு இடத்திலோ புண் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த புண் வலிக்கிறது, வீங்கி இருக்கிறது.
அப்போது அதிலே ஞாபகம் நிறைய ஒரு மனிதனுக்கு இருக்கும். அதே இடத்தை கவனித்து கொண்டிருப்பான், வலியால் துடித்து கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் போய் அவனிடத்தில் வேலை சொன்னால் கோபப்படுவான், இல்லைன்னா எரிச்சல் படுவான். நான் எவ்வளவு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இப்படி சொல்லுகிறாயே என்று நம்ம மீது கோபித்து கொள்வான். ஏன் என்று கேட்டால் முழு நினைவும் அந்த துன்ப உணர்ச்சியிலேயே அவனுக்கு இருக்கிறது. இப்போ துன்ப உணர்ச்சி ஒன்று, இன்ப உணர்ச்சி ஒன்று, ரெண்டும் உணர்ச்சி தான். நாம் என்ன செய்கிறோம்? துன்ப உணர்ச்சி வேண்டாம், இன்ப உணர்ச்சி வேண்டும் என்று விரும்புகிறோம். இன்பமாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். கண் ஒன்றை அழகாக பார்க்கிறது, இன்பமாக இருக்கிறது. காது அழகான பாடல்களை கேட்கிறது, இன்பமாக இருக்கிறது. மூக்கு நல்ல விதமான வாசனை முகர்கிறது, நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். சுவையான சுவையை நாம் சுவைக்கிறோம், தொண்டைக்குள் போனால் மாறிவிடுகிறது. அந்த சுவையும் சுவைத்து பார்த்து நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த பரிசத்திலே உணர்கின்ற உணர்ச்சி இருக்கின்றதே, அது நல்ல காற்று தென்றல் நன்றாக இருக்கிறது என்று உணர்கிறோம். இவைகளெல்லாம் சிற்றின்பங்கள் தான். இந்த சிற்றின்பமாக இருக்கக்கூடியவைகள் எல்லாமே இந்த கருவி கரணங்களால் அனுபவித்து, இந்த கருவி கரணங்களிலிருந்து வரக்கூடிய சிற்றின்பத்தை விடு. சிற்றின்பம் ஒன்று இருந்தால் பேரின்பம் இருந்து தானே ஆகணும். இப்போ பேரின்பம் என்றால் என்ன? கொண்டாயாதேன்னா. அப்போ பேரின்பத்துக்கு முயற்சி பண்ணினார்கள் நம்முடைய மூதாதையர்கள். பேரின்பம் கிட்டுச்சா என்றால் ஏதோ சிலருக்கு காட்டில் போய் தாடி முடி வளர்த்து கொட்டை கட்டி சன்னியாசிகளை வச்சுக்கிட்டு ஏதோ பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு கஷ்டப்பட்டு தழையோ தாம்போ தின்னுட்டு அங்கே கிடந்தது ஏதோ சில பேருக்கு ஏதோ சிறு விஷயத்தில் ஒரு இன்பமாக இருந்திருக்கலாம். அவைகள் நாட்டுக்கு கூட வராமல் காட்டிலே காலமானவர்கள் எத்தனையோ கோடி. இன்றைக்கி ராமலிங்க சாமி எடுத்துக்கொள்ளுங்கள், பட்டணத்தாரை எடுத்துக்கொள்ளுங்கள், தாய்மானவரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிறு அளவு அந்த நெற்றியிலே ஒரு பரிச உணர்ச்சி கிடைக்குமா என்று வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள், அழுது இருக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? ஒரு 10 நிமிஷத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு தொட்டு காட்டி அந்த உணர்ச்சியை நாம் எளிமையாக கொடுத்து அதை கவனிப்பா குறுகுறு என்ற ஒரு பாரமான கூச்சமான இன்பமான ஒரு உணர்ச்சி வருகிறதா பார் என்று சொன்னால் அது சுலபமாக விட்டு விடுகின்றார்கள். அதை கவனிப்பதே இல்லை. உணர்வில்லா உண்மைப்பாள். உணர்வில்லாத பேசி பாருங்கள், ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஏன் என்று கேட்டால் உணர்வு ஒன்றுதான் உலகத்தில் இருக்கிறது. அதுதான் நீ, நான், சூரியன், மகாகாரணம், தேஜஸ் எல்லாமே ஒன்றாக இருந்து பல வடிவங்களாக பல வேற்றுமைகளாக இருக்கின்றன. அந்த ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருக்க முடியாது என்பதனால்தான் உணர்வில்லா உண்மைப்பாள் என்று சொன்னார்.